நவராத்திரியில் முதல் 3 நாளும் துர்க்கையோட நாள். துர்க்கை அப்படின்னாலே, துர்கா அப்படின்னாலே துக்கத்தெல்லாம் போக்குறவங்கன்னு அர்த்தம். அதனால ஓம் துர்காய நமக அப்படின்னு வழிபடலாம். வழிபடும்போது அவங்களுக்கு பிடிச்ச நிறமான கருநீலம், சிகப்பு அந்த மாதிரி உடைகளை நீங்களும் அணிஞ்சு அம்பாளுக்கும் அணிய வச்சு நீங்கள் என்ன நெய்வேத்தியனாலும் பண்ணிட்டு குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற விளக்கும் குங்குமமே அவங்களுக்கு நெய்வேத்தியம் மாதிரி தான். அதை நீங்கள் அர்ச்சனை பண்ணி அவங்கள துர்காய நமகன் வழிபடும்போது அனைத்து விதமான கஷ்டமும் தீர்ந்துடும். கண்ணூர் செய்வன பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். அடுத்த 3 நாளும் நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுறீங்க. மகாலட்சுமி அப்படின்னா செல்வத்தை வாரி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தாமரைப்பூ போட்டு அதுக்கு அடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாந்த கலர்களாக உடுத்து நீங்கள் அவங்கள வழிபாடு பண்ணும்போது மகாலட்சுமி வாரி இறைச்சி பணத்தை கொடுப்பாங்க. அடுத்த 3 நாள் என்னன்னா சரஸ்வதி என்ன பண்ணுவாங்கன்னா, பதவி பட்டம் பணம் மட்டும் இருந்தால் பத்தாது, கஷ்டம் தீர்ந்தால் மட்டும் பத்தாது. நமக்கு நல்ல சுவிட்சமான ஒரு வாழ்க்கை வேணும், வீட்டிலேனாலும் நிம்மதி வேணும், எல்லாத்தையும் சரஸ்வதி கொடுப்பாங்க. வேலை தொழில் எல்லாமே. அதனால் சரஸ்வதியை வெள்ளை ட்ரெஸ் உடுத்து அவங்கள வழிபடுங்க. ஓம் சரஸ்வதியை நமகன்னு மட்டும் சொல்லி நீங்கள் வெள்ளை மலர்கள் சாத்தி அவங்கள வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும்.